இன்று நான் பேச இருப்பது இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனையான வேலுநாச்சியாரை பற்றி தான். வேலுநாச்சியார் 1730ஆம் ஆண்டு ராமநாதபுர சமஸ்தான மன்னர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதிக்கும் சக்கத்தி முத்தாத்தாளுக்கும் ஒரே பெண் மகளாக பிறக்கிறார். இவர் ஆண் வாரிசு போல வளர்க்கப்படுகிறார். ஆயுத பயிற்சிகள் பெறுகிறார். பல மொழிகளும் கற்றுத்தருகிறார். இவர் 1746 சிவகங்கை சீமை மன்னர் முத்துவடுகநாத தேவருக்கு மனைவியாகிறார் வேலுநாச்சியார். இதில் 1772 ஐரோப்பியரின் படையெடுப்பால் கணவரை இழந்த வேலுநாச்சியார் தன் நாட்டை மீட்டெடுக்க காத்திருக்கிறார். இந்த படையெடுப்பை எதிர்த்து நினைத்த வேலுநாச்சியார் விருப்பாட்சியில் தங்கி ஹைதர் அலியை சந்தித்து உருது மொழியில் ஆங்கிலேயரை எதிர்ப்பதை பற்றி பேசி விளக்கினார். இதில் வேலுநாச்சியாரின் உருது மொழி திறமையை கண்டறிந்த ஹைதர் அலி உதவிகள் பல செய்வதாகவும் உறுதியளித்தார். வேலுநாச்சியார் மருது சகோதரர்களின் பெரும் முயற்சியினால் சிவகங்கை மக்களை ஒன்று தீட்டி எதிர்ப்பு படை ஒன்று உருவாக்கப்படுகிறார். வேலுநாச்சியார் மருது சகோதரர்களை போராட்டத்திற்கு தலைமையும் தாங்குகின்றனர். பல படையெடுப்புகளை எடுக்கிறார் வேலுநாச்சியார். அதில் பல வெற்றிகளையும் காண்கிறார். அதன் பின்னர் சிவகங்கை சீமையின் முதல் ராணியாகவும் முடிசூட்டப்படுகிறார் வேலுநாச்சியார். இவர் 1796 அன்று இறந்தார். இதன் தொடர்ச்சியாக வேலுநாச்சியாரின் நினைவாக சிவகங்கை மாவட்டத்தில் வீரமங்கை வேலுநாச்சியார் நினைவு மண்டபம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் 2014 அன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த அருங்காட்சியகத்தில் வேலுநாச்சியார் பயன்படுத்திய ஈட்டிகள் முதலான பல பொருட்கள் சிவகங்கை அருங்காட்சியகத்தில் வைத்து பாதுகாக்கப்படுகின்றன. ராணி வேலுநாச்சியார் நினைவு தபால் தலை இந்திய அரசால் 31 டிசம்பர் 2008 அன்று வெளியிடப்பட்டது. வேலுநாச்சியாரை பற்றி பேச வாய்ப்பளித்ததுக்கு நன்றி.